ஏங்க, பேஷண்ட் முன்னாடி எதுக்கு கத்தி பேசிட்டு இருக்கீங்க? பேஷண்ட் இருக்காங்கல்ல, வெளியே போய் பேசுங்க. இதை நான் முன்னாடியே பார்த்துருக்கேன் சார். இது ஜெராக்ஸ் வச்சிருக்கே, ஒரிஜினலுங்க? ஒரிஜினல் ஆஃபீஸில் இருக்குது சார். சார் பத்திரம் சார்? பத்திரமா இருக்கு. லாக்கரில் இருக்கணும், அதான் முக்கியம் சார். சேஃபாக இருக்கும். இது பரவாயில்ல, நான் பார்த்துட்டேன். ஓகே சார், வைங்க. நான் உங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் கொடுத்தேனே, அது வேணும் சார். எந்த ஃபைலை சொல்றிய? ஒரு ப்ளூ கலர் ஃபைல். ஆமா. ஆமா, அது பீரோல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர் ஃபைல் தானே? எடுத்துட்டு வந்துடுவா? வேணும் சார். இந்த எடுத்துட்டு வரேன். ஏய்யா, யாரை வச்சுக்கிட்டு என்ன பேசுறதுன்னு உனக்கு விவசாயம் இல்லை? ஏமா, ஏய், இங்க என்னம்மா செய்யற? இல்ல, அப்பதான் மெடிசன் எல்லாம் சரியா இருக்கா, இல்ல ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமான்னு பார்த்தேன். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வெளியே போ. போமா வெளியே. இப்ப எதுக்கு பழுக்கு பழுக்குன்னு முடிக்கிற? ஏம்மா நர்ஸு, எங்கம்மா இருக்க? சொல்லுங்க சார். அங்க போய் என்னம்மா செய்யற? இல்ல சார், அவசரமா ஒரு கால் வந்துச்சு, அதான் போனேன். அவசரமா கால் வந்துச்சா? ஏம்மா, உனக்கு என்ன வேலை கொடுத்து உள்ள வச்சிருக்கேன் நானு? அவசரமா கால் வந்துச்சு, கை வந்துச்சுன்னு கதை சொல்லிட்டு இருக்க? சம்பளம் கரெக்டாக கொடுக்குறேன்ல, அதான் தெனாவட்ட ஆகி போச்சு. முதல்ல அந்த ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணி ஒரு புடி பிடிக்கணும். தெனா ஒரு நர்ஸ் அனுப்பிட்டு இருக்காங்க, என்ன விளையாடுறாங்களா? ஏமா, நீ வீட்டில் ஃபோன் வச்சு அங்கே போய் பேசிட்டு இருக்க. இங்கே கண்டவங்களாம் ரூம்குள்ள போய் என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க தெரியுமா உனக்கு? வெளியே இங்கேயும் போகக்கூடாதுமா, ஃபோன் வந்து எடுக்கக்கூடாது, புரியுதா? சரிங்க சார். ஃபோனை தூக்கி போடு, அப்போ தான் தலைமாட்டிலே உட்காந்துருக்கணும்.
ரூமை விட்டு வெளியவே போகக்கூடாது, புரியுதா இல்லையா? ஓகே போமா, சார். போ உள்ள போ. யார் வந்தால் ரூமுக்குள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். திருப்பியும் போனை தூக்கிட்டு வெளியே போனேன்னு வையே. என்னது? சக்தி, அப்பத்தா ரூம்ல சிசிடிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். மொபைல்ல ஆன் பண்ணிருக்கேன், பாரு. சிசிடிவியா? சரி, இப்பயாச்சும் எங்க போறோன்னு சொல்ல. அப்பத்தாவோட சொத்து விஷயமா முக்கியமா ஒரு லீடு கிடைச்சிருக்கு சக்தி. அப்பத்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது ஜீவானந்தம்னு ஒரு பேரை சொன்னாங்க. திரும்ப திரும்ப அதே பேரை தான் சொன்னாங்க. நானும் தேடி பார்த்தேன், ஜீவானந்தம் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனா அப்பத்தாவோட செல்லு கிடைச்சதுன்னா அவரை கண்டுபிடிச்சிடலாம். சரி, அப்பத்தான் எதுக்கு வேற யாரோ பேரை சொல்லணும்? இப்போ இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல சக்தி. அவங்க செல்போன் தான் நம்ம போற பாதையோட முதல் லீடு. அதை வச்சுதான் நம்ம அடுத்தடுத்து நகர முடியும். செல்போன் நிச்சயமா மண்டபத்துல தான் மிஸ் ஆயிருக்கும். இப்போ நம்ம அந்த மண்டபத்துக்கு தான் போறோம், வா. சரி, ஏறு போலாம். சார், இப்போ என்ன சார் பிரச்சனை? இவ்வளோ நாள் எதுவுமே பேசாமல் கம்முன்னு இருந்துட்டு இப்போ வந்து பிரச்சனைங்கிறிய? எனக்கு ஒன்றும் புரியல சார். சார், ஏன் சார் படபடன்னு பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்றீங்க? இடியை தூக்கி தலையில போட்டு ஏன் படபடன்னு பேசுறீங்கன்னா? சார், இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை சார். சார், என்ன சார், வெயில ரொம்ப அலைஞ்சு உங்களுக்கு ஏதோ ஆகி போச்சு சார். மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்க சார், நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைக்கு நடுவில் நின்றுட்டு இருக்கேன். நீங்கள் வேற தனியாக கடுப்பேத்தாதீங்க. என்ன செய்யணும்னு தெளிவாக சொல்லுங்கள். சார், இப்போதைக்கு டாக்குமெண்ட்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். ஆனால் நாம் இன்னும் அதுக்குள்ளே முழுசாக போகலை இல்லையா? தோண்ட தோண்ட பூதம் கிளம்புன மாதிரி ஏதாவது கிளம்பிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தான் யோசிக்கிறேன். அதான் முன்னேற்பாடா அப்பத்தாவோட கைரேகையை எடுத்து வச்சுக்கலான்னு சொல்கிறேன். ஆமாம், கிளியர்னோ? ஆமாம், எல்லாத்தையும் குழப்பி விட்டு இங்கிலீஷில் கேள்வி கேளுங்க. இப்போ என்ன சார், கைரேகை எடுக்கணுங்கிறது சும்மா ஒரு பாதுகாப்புக்காக எடுத்து வச்சுக்கிற போகிறோம், அப்படி தானே? அதே தான். இப்போவே போய் எடுத்துகிட்டு வந்துடலாமா? இப்போ போய் எடுத்துகிட்டு வந்து சொந்தக்காரங்களுக்கு போகிறோம் தெரியவா? பைத்தியக்காரத்தனமாக பேசுகிறீங்க. என்ன வாழ்க்கையில் இந்த கணக்கு வழக்கை தவிர வேறு எதுவும் படிக்கலையா நீங்கள்? கணக்கு வழக்கையும் ஒழுங்காக படிக்கல, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். இங்கே பாருங்கள் சார், மொத்த குடும்பமும் எனக்கு எதிராக நிற்கிது. நம்ம போய் கைரேகை எடுக்க போகிறோம் அதுன்னு சொல்லி மாட்டோம்னு வைங்களேன், நம்ம ரெண்டு தூக்கி உள்ளே வச்சுருவாங்க. அப்படியெல்லாம் வர விட்டுருவேண்ணா சார்? இத்தனை வருஷமாக பார்க்குறீங்கள, என்னால் உங்களுக்கு ஒரு 10 ரூபா லாஸ் ஆகிருக்குமா? ஆமாம், இதை மட்டும் பேசுங்க. மெயின் மேட்டரே கோட்டை விட்டிய. இந்த கிழவிக்கு சொத்துல பங்கு இருக்குன்னு எனக்கு அன்னைக்கே தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், இதை நான் வேறு மாதிரி டீல் பண்ணியிருப்பேன். சரி, உங்கள்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போதைக்கு அப்பதான் ரூம் பக்கம் நம்ம 2 பேரும் போக முடியாது. கழுகு மாதிரி பல பேர் பார்த்துட்டு இருக்கேன். விஷயம் வெளியே போச்சுன்னு வைங்க, பெரிய சிக்கலாயிரும். சார், நான் போனால் தானே சிக்கல். நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எதுக்கு? நான் போய் கை நாட்டை எடுத்து அப்புறம் கை நாட்டு கோணலாக போயிடுச்சு, கருவாடு மீனாக போயிடுச்சுன்னு எதையாவது சொல்லுவீங்க. அதெல்லாம் சரியாக வராது. ஆதிர கல்யாணத்துக்கு நாங்களாம் கிளம்பி மண்டபத்துக்கு போயிடுவோம். அந்த நேரம் வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க. வீட்டுக்கு வாங்க, வந்து கமுக்கமாக வேலையை முடிங்க, சரியா? சார், இது எத்திக் இல்லையே சார். என்ன இல்லை? இல்லை, தர்மம் இல்லையே சார். ம், ஆமாம், தர்மம் பார்த்தா இத்தனை வருஷமாக நீங்கள் என்கிட்ட ஆடிட்டராக வேலை பார்க்குறீங்களாக்கா? உங்களோட எல்லா உள்குத்தும் தெரியும் சார். சும்மா ரொம்ப அழகாதையே, சொல்கிறத மட்டும் செய்யுங்க. எங்கள் வீட்டில் வேலை செய்கிற மூர்த்தி இருப்பேன், அவனை கூட வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு வேலையை முடிங்க. ஓகே சார், அப்போ நான் வந்துடுறேன். வேலையை பக்காவாக முடிச்சிடுறேன் சார். பார்த்தீங்களா, தர்மம் பட்டுன்னு படுத்துருச்சு. எதுக்கு தேவையில்லாத வெட்டி போச்சு நமக்கு? இங்கே பாருங்கள், நியாயம் தர்மம் கொள்கையெல்லாம் பார்த்தா பிழைக்க முடியாது, புரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ கிளம்புங்க. நான் மண்டபத்துக்கு கிளம்புற நேரத்தை சொல்கிறேன். நிதானமாக வந்து வேலையை முடிங்க. ஓகே சார். சரியா? நான் வரேன். போயிட்டு வாங்க. ரொம்ப சீக்கிரட்டாக இருக்கணும் சார். எஸ் சார். யாருக்கும் தெரியக்கூடாது. ஓகே சார். வா. சார், சொல்லுங்க சார். அந்த டேட்ல வேணுமா? இவர் தானே மேனேஜரு? அது கொஞ்சம் பிஸியான முகூர்த்தம் சார். முன்கூட்டியே அட்வான்ஸ் கொடுத்தீங்கன்னா புக் பண்ணி வச்சிடுறேன். ஓகே சார். ஓகே ஓகே சார். சார், அப்புறம் கூப்பிட்றேன் சார். ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார்,
நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தோம். குணசேகரனோட குடும்பம் சார். ஓ ஆமா, குணசேகர் சார் குடும்பமும் எஸ்கேஆர் சார் குடும்பமும் சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்களே அதானே? ஆமா. அவர் அப்பத்தா வேற காணோன்னு பேசிக்கிட்டாங்களே, இப்ப கிடைச்சிட்டாங்களா? கிடைச்சிட்டாங்க சார். ஆனா இப்ப கோமால இருக்காங்க. ஐயோ சார், அவங்க செல்போன் காணும்னு தேடிக்கிட்டு இருக்கோம் சார். அதான் ஒருவேளை இங்க விட்டுருப்பாங்களோன்னு யோசிச்சு கேட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா சார்? வழக்கமா எப்போதுமே ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னே மண்டபத்தை ஃபுல்லா க்ளீன் பண்ணுவோம். அப்ப இந்த மாதிரி ஃபோனு நகைன்னு கிடைச்சா சம்பந்தப்பட்ட குடும்பத்துக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்க பொருளான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க கொடுத்துருவோம். ஆனா உங்க ஃபங்க்ஷன் முடிஞ்ச மறுநாள் நான் வேலை விஷயமா வெளியூர் போயிருந்தேன். நேத்து தான் வந்தேன். இருந்தா வேலை செய்யற ஆளுங்க தான் எடுத்து வச்சிருப்பாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கேட்டு சொல்றேன். பாருங்க சார். தம்பி, அந்த குணசேகரன் சார் ஃபங்க்ஷன் நடந்துச்சுல, அப்போ ஃபோன் மிஸ் ஆயிடுச்சுன்னு வந்திருக்காங்க. எதுவும் எடுத்து வச்சிங்களா? சார் டேபிள் டிராவல் இருக்கு. ஓ, டிராவல் இருக்கா? ஆமா சார். ஓகேப்பா, நான் பாத்துக்கிறேன். சார், நீங்க குணசேகரன் சார் குடும்பமா இல்ல எஸ்கேஆர் சார் குடும்பமா? நான் குணசேகரனோட தம்பி தான் சார். அப்படியா சார்? தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பெல்லாம் செல்போன்ல தான் எல்லா ரகசியமும் வச்சிருக்காங்க. நீங்க பெரிய இடம் வேற யாராவது வந்து கேட்டு நான் கொடுத்துடக்கூடாதுல்ல, அதுக்கு தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. பரவாயில்ல சார், நீங்க செல்போனை காட்டுங்களேன். இதுல 2 இருக்கு, எதுன்னு பாருங்கம்மா. ஜெர்னி இதான். இதான் சக்தி, இதான் உங்களோட ஃபோன். இந்த ஃபோன் தான் சார். சார் இதான் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகேம்மா. சக்தி, சார்ஜ் இல்லை போல இருக்கு, ஆன் ஆக மாட்டேங்குது. சார், சார்ஜர் கிடைக்குமா? இந்த மாடலுக்கு என் ஃபோன் சார்ஜர் செட் ஆகாது சார். சரி சார், நாங்கள் வரோம். தேங்க்யூ. வாங்க சார். அண்ணனை கேட்டதா சொல்லுங்க சார். சரி. சக்தி, எங்கேயாச்சும் சார்ஜ் போடலாமா மொபைல் கடையில்? இங்கேருந்து 1 கிலோமீட்டர் ஒரு கடை இருக்கு. அப்போ அங்கே போயிடலாம் சக்தி. சரி. அண்ணா 2 பிளேட் இட்லி 2 தோசை பார்சல். சரிங்க. சார், பார்சல் ரெடி.
உன் செல்ஃபோனை ஆன் பண்ணவே வேண்டாம். இந்த நம்பர்லேருந்து வேற யாரையும் கூப்பிடவும் வேண்டாம். சார் உங்ககிட்ட சி டைப் சார்ஜர் இருக்கா? இருக்கு மேடம். ஆ சார் ஒரு சின்ன ஹெல்ப், இந்த ஃபோனை மட்டும் கொஞ்சம் சார்ஜ் போட்டு கொடுங்களேன். சார் எவ்வளோ சார்ஜ் ஏறி இருக்குன்னு பாருங்களேன். 80% ஏறி இருக்கு மேடம். ஆ போதும் சார். இந்த சார்ஜர் எவ்வளோ சார்? 300 மேடம். ஆ என்னங்க சார். அப்பலாம் தேங்க்யூ சார். ஓகே மேடம். ஜனனி, ஜனனி, ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஃபோன் ஆன் ஆயிடுச்சு. ஜனனி, ஜீவானந்த பேர் இருக்கான்னு பாரு. ஆ பார்க்குறேன். அப்படி ஒரு பேர் அப்பதான் சேவே பண்ணலையே. சரி, கடைசியா பேசின நம்பர் என்ன இருக்குன்னு பாரு. ஆ அதுக்கு டயல் பண்ணி பார்ப்போம். இதுல புது நம்பர் எதுவும் இல்ல. சக்தி மெசேஜஸ்ல ஏதாச்சும்? செக் பண்ணு. இருக்கா? இதுலயும் இல்ல. கடைசியா ஈஸ்வரி அக்கா நம்பரும் ஃபைனான்ஷியல் அட்வைசர் நம்பரும் தான் இருக்கு. ஏன் ஜனனி, இந்த ஷார்ட் ஃபார்ம்ல ஏதாச்சும் சேவ் பண்ணி வச்சிருப்பாங்களோ? ஆமா இருக்கலாம். பாரு. இல்ல சக்தி, இதுலயும் ஜனனின்னு மட்டும்தான் இருக்கு. ஐயோ சக்தியே, அவங்க ஏதாவது உல்டாவா சேவ் பண்ணி வச்சிருக்க கூடாது. உல்டானா? இப்போ ஜீவானந்தமுக்கு ஜேஎம் இல்ல எம்ஜே அப்படி ஏதாச்சும். சரி பாரு, இருக்கா பாரு. சக்தி இருக்கு, எம்ஜேன்னு இருக்கு. போன் போடு. கால் பண்ணு. என்னாச்சு? ரிங் ஆகுது.
ஹலோ, கேன் யூ ஸ்பீக் டு மிஸ்டர் ஜீவானந்தம்? நீங்க யாரு? ஜீவானந்தம் இருக்காரா? உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. நான் ஜனனி பேசுறேன்.